கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நானும் உங்க வீட்ல இருந்து கிளம்பி வந்ததுலேருந்து கேட்டுட்டே இருக்கேன் உங்ககிட்ட. ஆனால் எந்த பதிலுமே சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஏன் அழுதுட்டே இருக்கீங்க? அருவி, என்கிட்ட சொல்லக்கூடாதா? ஏங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏங்க என்கிட்ட எதுவும் சொன்னா என்னங்க? நான் என்ன பண்ண போறேன்? என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்குவேன் இல்லையா? அதுக்காக தானங்க நான் கேட்குறேன். இல்லை இல்லை, வேணாம், விடுங்க. யாரும் உங்களை திட்டினாங்களாங்க? இல்லை உங்க அம்மா? நீங்கள் 2 நாளைக்கு இருந்துட்டு வரேன் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க. திடுதிப்புன்னு வாங்க போகலாம் வாங்க போகலாம்னு கூட்டிட்டு வந்துட்டு இங்கே வந்து ரொம்ப ஓன அழுதா என்னங்க இது அர்த்தம்? நீங்கள் இருக்கிறதுனா இருந்துட்டு வாங்கன்னு தானே நான் சொன்னேன். நான் உங்களை வாங்கன்னு நான் கூப்பிடவே இல்லையே. நான் இருங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் அழுகிறது எதுக்குன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. இல்லை, யாரும் திட்டல. உங்க அம்மா தான் திட்டினாங்க. என்ன சொல்றீங்க? எங்க அம்மாவா? ம், ஆமா. அருவி, அம்மாவை திட்டினாங்க? அம்மாவை எப்போ பார்த்தீங்க நீங்க? நான் தூங்கிட்டு இருக்க டைம்ல எதுவும் அம்மா வந்தாங்களா வீட்டுக்கு? இல்லை இல்லை, நான் அன்புக்கு கொஞ்சம் பிரியாணி பார்சல் கொண்டுட்டு போனேன். அந்த நேரம் பார்த்து அங்கே வந்துட்டாங்க உங்க அம்மா. ஐயோ அப்படியா? ஷோ, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. அப்புறம் எதுக்காக திட்டினாங்க? அன்புக்கு பார்சல் எடுத்துட்டு போனீங்க. அம்மா அன்பு வீட்டுக்கு வரவே மாட்டாங்களே. எதுக்கு அங்க வந்தாங்க? எதுக்காக உங்களை திட்டினாங்க? கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லுங்களேங்க. ஒன்றும் புரியல. தெளிவாக புரிகிற மாதிரி என்னங்க சொல்கிறது? வேற என்ன, அன்பு வீட்டில் ஏதோ அன்பு கௌதம் விஷயம் தெரிஞ்சு கௌதமோட அம்மா முல்லையக்கா வந்து ரொம்ப சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் அம்மா அத்தைக்கிட்ட சொல்லி அவங்களே சண்டை போட போக சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து அன்புக்கிட்டேயும் அன்போட அம்மா அப்பத்தாக்கிட்டேயும் சண்டை போட தான் அத்தை வந்திருப்பாங்க போல. நான் அங்கே நின்னதும் என்ன சரியான திட்டு. அன்பு கூட சேரவே கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கங்க. எங்க அம்மா அப்படியா சொன்னாங்க? ஏங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கிட்டத்தட்ட சின்ன வயசுல இருந்து உள்ளது. இப்போ போய் பிரிஞ்சு போங்க, பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னா இதெல்லாம் நியாயமாங்க? இதெல்லாம் அவங்களுக்கு சொல்றதுக்கு அதோட என்னங்க ரூல்ஸ் இருக்கு? சே, அதுக்கு தான் நினச்சிட்டே இருந்தேன். ஏதாவது படுக்கு படுக்குன்னு பேசுகிறாங்களே என்ன ஏதுன்னு நினச்சேன். இன்னைக்கும் ஆரம்பிச்சிட்டாங்களா உங்களோட வேலையை? நீங்கள் அத்தைக்கிட்ட கேட்டு திரும்ப திரும்ப பிரச்சனை வேணான்னு நினைக்கிறேங்க. இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க. வேற என்ன இருந்தாலும் பார்த்துக்கிறேன் நான். அட நீங்க வேறங்க. இதை இப்படியே விட்டுட்டு போனா தொடர்ந்து பிரச்சனை நடந்துட்டே தான் இருக்கும். எவ்வளோ நாளைக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்குது? இப்போ போய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க கட் பண்ணக்கூடாதுமா. அவங்க எப்போ பேசுறாங்களோ பேசிக்கட்டும். அவங்களோட விருப்பம். ஏமா நீ பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்றேன்னு நான் போயிட்டு எங்க அம்மா கிட்ட நான் தெளிவா சொல்லிடுறேங்க. அப்புறம் ஒண்ணுங்க, இதை பத்தி நினைச்சு நீங்க ஃபீல் பண்ண வேண்டாமே. அதை எப்படிங்க ஃபீல் பண்ணாமல் இருப்பீங்க? இல்லை, நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடவுள் இப்படிலாம் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கு தான் நானும் சொல்கிறேன், தயவு செஞ்சு இப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்கங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னமோ போல இருக்குது. எனக்கும் அழுக வந்துடுற மாதிரி இருக்குது. சரி சரி, நான் அழலைங்க. ஆனால் அத்தைக்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாமே. எப்படிங்க சொல்லாமல் இருக்குது? அவங்க இப்படி விட்டுட்டே போனால் ஓரளவு உங்களை திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் இப்படி அழுதுகிட்டே உட்காந்துருக்க வேண்டியது தான். அப்பப்போ சொல்லி வச்சிட்டோன்னா அவங்களும் புரிஞ்சுப்பாங்கங்க. நம்ம விட்டுறக்கூடாது அப்படியே. திருப்பியும் வந்து உன் புருஷங்கிட்ட சொல்லிட்டு அடி வச்சிட்டு அடி என்ன திட்டினாங்கன்னா? அது எப்படிங்க திட்டுவாங்க நான் இருக்கும்போது? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க. நீங்கள் கவலையே படாதீங்க. ம், சரிங்கங்க. சரி, அழாம உட்காந்துருங்க. இந்த வரேன். ஏங்க, டீ இதுவும் அக்கா மல்லிகா அண்ணிக்கிட்ட வாங்கிட்டு வரவா? இல்லை இல்லை, வேண்டாம். எனக்கு வேணும்னா நான் வந்து போட்டு குடிச்சுக்கிறேங்க. வேண்டாம் வேண்டாம். ஏதாவது வேலை இருக்கான்னு மட்டும் வந்து கேட்டுட்டு வந்து சொல்லுங்கங்க. வேலை இருந்தால் நான் வந்து பார்க்குறேன். சரிங்கங்க, உட்காந்துருங்க. கண்டிப்பாக கேட்டுட்டு வாங்க. இல்லைன்னா என்னடா வந்தாலே இப்படி வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டேன், எனக்கு என்னன்னே எதுவும் பார்க்கல வைக்கலன்னு யாராவது ஏதாவது சொல்லுவாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். வேலை இருந்தால் சொல்லுங்க. கண்டிப்பா மல்லிகா அண்ணிட்ட கேட்டுட்டு வந்து உங்ககிட்ட நான் சொல்றேன். சரி. ச்சே, இவர் தப்பெல்லாம் நினைக்கவே கூடாது. ஆனால் சொன்னதும் உடனே கேட்குறதுக்கு போகிறாரு. ஆனால் அவங்க அம்மா கேட்டுப்பாங்களா? எது சொன்னாலும் யார் சொன்னாலும் கேட்டுக்கவும் மாட்டாங்க, புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. ம் ம் எப்படி அன்பு கூட பேசாமல் இருக்கணும்னா எப்படி இருக்க முடியும்? எவ்வளோ க்ளோஸாக நாங்கள் இருப்போம். இனிமேல் அவளை பார்க்க முடியாது, பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னா எப்படி பேசாமல் இருக்க முடியும்? ச்சே, அவள் பிரியாணியை பார்த்தது எவ்வளோ ஆசையாக சாப்பிட்றான். அதை சாப்பிட கூட விடுறாங்களா வந்து நின்றுட்டு? இன்னும் திட்டினா கூட நான் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கிருவேன். ஆனால் அவளை பிடிச்சி பிடிச்சி சும்மா சும்மா திட்டிகிட்டே இருக்காங்க. அதை நினச்சா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளுக்கு பிடிச்ச லைஃப்பை தான் அவள் பார்க்குறா. அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவளையே தான் எல்லாரும் திட்டுறாங்க. ஏன் தான் அப்படின்னு நினைக்கிறாங்களோ தெரில. என்ன மாதிரி அவளுமா இருப்பா? பாவம், என் அம்மா கிட்ட வரும்போது கூட நான் சரியாக பேசவும் இல்லை, போயிட்டு வரேம்மான்னு சொல்லவும் இல்லை. அது மூஞ்ச மூஞ்ச பார்த்துட்டு அழுதுகிட்டே நின்றுச்சு. ரொம்ப கஷ்டமாக போச்சு.
சரி ஓகே, நம்ம தலையெழுத்து இப்படி தான் இருக்கணும் போல இருக்கும் போல. இதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆகாது. இப்படி தான் திட்டு வாங்கிட்டா இருக்கணும். ஐயா சாப்பாட்டுக்கு வருவாரு, நம்ம எதுக்கு இங்கே நின்றுக்கிட்டு? அதுவே வந்து போட்டு வைப்போம், எடுத்துகிட்டு போய் திங்கட்டும். இதுகிட்டலாம் பேசவே கூடாது. நம்ம எதுக்கு பேசணும்? நம்ம சொல் பேச்சை கேட்கணும். நம்ம பிள்ளைகிட்ட ஆசையாக பேசணும். மூஞ்சியை திருப்பிட்டு போகணும், அதுலேயே அது புரிஞ்சுக்கணும். இனிமேல் இவங்கிட்ட பேசவே கூடாது. நான் பார்த்துப்புறேன். வந்து எப்படி நொம்மான்னு கூப்பிடுவான். சோத்தை போட்டு வச்சிட்டோம்னா நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இவங்கிட்ட ஏன் நாம பேசிக்கிட்டு? பிள்ளையா இருந்தால் பேசலாம். நம்ம சொல் பேச்சு தான் ஒன்றும் கேட்குறதா இல்லையே, பிறகு எதுக்கு பேசணும்? மா மா சாப்பாடு. மா ஒன்னதாம்மா சாப்பாடு போட்டு கொடு. பசி அதிகமா இருக்கு. வெயில் போடுற போட்டுக்கு பசி தாங்க முடியலம்மா காலையிலே. அம்மா ஒன்னதான் எடுத்து கொடு சாப்பாடு. தான் அடுப்பு மேலே இருக்கே, கண்ணு தெரியல. போட்டு வச்சாச்சு. ம் அடுப்பு மேல இருக்கா? சரி சரி, நம்ம நிலமை இப்படிதானோ. சரிடா கௌதம், என்ன பண்ண பார்த்துக்குருவோம். ஏ அம்மா, எங்க அம்மாவுக்கு என்ன கோவம் வருது. சரி ஓகே, இன்னையுமே நமக்கு தட்டு இப்படித்தான் வரும் போல. ஹாலில் நின்று கத்துன காலம் போய் கிச்சனில் நின்று கத்துனாலும் சோறு கிடைக்காது போலடா கௌதம். இனிமே உன் வாட்டுக்கு வர்ற தட்டு எடுக்கிற போட்டு திங்கிற, இதுதான் வேலைன்னு நினைக்கிறேன். யாரும் இனி உன்னை கண்டுக்க மாட்டாங்கடா. சரி, நம்ம வாட்டுக்கு எடுத்துக்கொண்டு ஹாலில் உட்காந்து சாப்பிடுவோம். என்ன பண்ணுறது, நிலமை அப்படி ஆகிப்போச்சு. யாரை சொல்லி என்ன குத்தம் இல்லை போ. சாப்பாடு என்ன? தோசையா? கடலைப்பருப்பு சட்னி போல. நல்ல சட்னி தான். அதெல்லாம் நமக்கு பிடிச்சதை தான் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளை பார்த்தா மட்டும் பேச மாட்டாங்க போல. சரி ஓகே, ஒரு ஆளும் வீட்டில் பேச மாட்டேங்குது. சரி சரி, இந்த கௌசி லூசு வெளியில் உட்காந்துருக்கு, அதுவாது பேசுதான்னு பார்ப்போம். அதுவும் அதுக்கு மேலே தான் தலக்கணமாக இருக்கும். அது மட்டும் நம்மள்ட்ட என்ன பேசுவா போகுது. சரி ஓகே, வாங்க கௌதம் போய் உட்காந்து சாப்பிடுவோம். ம் 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 மா, எனக்கு தோசை சுட்டு வச்சிருக்கியா? அப்போ அவன் மட்டும் தோசை கையில் வச்சுட்டு இருக்கேன். அவனுக்கு மட்டும் சுட்டு தந்தியா? எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன், இனிமேல் தனித்தனியாக யாருக்கும் என்னால் ஊற்றி கொடுத்துட்டுலாம் இருக்க முடியாது. அவங்களுக்கு வேணும்னா ஊற்றி போய் சாப்பிட்டுக்கிறங்க. சொல்லிவிட்டேன் பார்த்துக்க. என்னம்மா எப்பவுமே ஊற்றி வச்சுட்டு தானே சொல்லுவா? அதெல்லாம் அப்போ, இனிமேலாம் அப்படியெல்லாம் கிடையாது. வேணும்னா அவையவே ஊற்றி சாப்பிட்டுக்குங்க, அவையவே போட்டு சாப்பிட்டுக்குங்க. வேணா ஆக்கி வைக்க முடியும் என்னால், அவ்வளோதான். இனிமேல் எந்த பிள்ளையும் பார்க்குறதா கிடையாது. எல்லாத்துக்கும் இதுதான், தெரிஞ்சுக்கோங்க. கௌதம், இது உனக்கு தாண்டா. புரிஞ்சுக்க வேற ஒன்றும் வழி இல்லை மச்சான். ஏன் 2 தோசை சுட்டு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவே? போடி, அங்கே சுட்டுதான் வச்சிருக்கேன். பெரிய தலக்கணம் பேசிக்கிட்டு உட்காந்துருப்பான். ஐயோ ரொம்ப பண்ணாதம்மா. ஏன் அப்படி வலுன்னு விழுகுறா? உனக்கு என்ன கோவம் என் மேலே? என் மேலே இருக்காது, அவன் மேலே தானே. எல்லாத்து மேலேயும் தான். போய் சொல்லாத. போறியா அப்புறம் போடவா உன்ன? ஷோ அப்பா சாமி, நான் எனக்கு தோசை வேணா ஒன்றும் வேணாம், ஆளை விடு. என்னம்மா உன் மாவன் விக்கல் எடுக்கா? கௌசி, தண்ணி இருக்கா? எம்மா அவன் தண்ணி கேட்குறான். அவன்கிட்ட வேற பேச மாட்டோமே. போ, நாலாம் போய் பிடிச்சி வாந்து கொடுக்க மாட்டேன், நம்மளால முடியாது. போ. மா மா விக்கல் அதிகமா வந்துட்டு இருக்கு. மா தண்ணி கொண்டாங்கம்மா, தோசை விக்க. ஐயோ கடவுளே, சோதிக்கிறீங்க அந்த நேரத்துல. எடி போடி, அவன் கேட்குறான்ல விக்கல் எடுக்குது. விக்கல் எடுக்கிற நேரத்தில் தண்ணி கொடுக்காம இருக்கலாமாடி? எடி போ. நான் தான் கோவத்தில் இருக்கேன், நீ ஆம்ட்டி என் கூட சாந்து அப்படி பண்ணிட்டு இருக்க? உன் அண்ணன் தானே, போமா. பாம்போல இருக்கு. முடிஞ்சா உன் மகனுக்கு நீ மோந்து கொடு. எதுக்கு என்ன எதுக்கு போய் சொல்லிட்டு இருக்க? எனக்கு 2 தோசை சுட்டு கொடுக்க மாட்டேன்னு ரொம்ப தான் பண்ணினேன். நானும் போக மாட்டேன். முடிஞ்சா போய் பிடிச்சு கொடு, இல்லைன்னா போயிட்டே இருமா. போமாகிட்டே எனக்கு தோசை சுட்டு கொடுத்தா மட்டும்தான். சுட்டு தான் குடத்து மேலே அட்டிக்கி வச்சிருக்கேன், அப்புறம் போய் தின்னு நல்லா. இப்போ அவனுக்கு தண்ணி மோந்து கொடுப்போ. என்னமோ போய் நல்லா தின்னு அப்படி இப்படின்றா. போமா. கௌசி அம்மா, எவ்வளவு நேரம் விக்கல் வருதுன்னு அவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்க. தண்ணி மோந்து கொடுக்க கூட இந்த வீட்டுல ஒரு ஆள் இல்லைல்ல. ஏன் எல்லாரும் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன அப்படி உங்களுக்கு துரோகம் பண்ணனே? ஒரு தண்ணி மோந்து கூட யாரும் கொடுக்க மாட்டேங்கிறீங்கல்ல. நானே போய் மோந்து குடிச்சுக்கிறேன். ஆனா இவ்வளவு கேவலமால இருப்பீங்கன்னு நினைச்சு கூட நான் பார்க்கல. அம்மா நீயுமா என் தங்கச்சி மாதிரி தானே. எடி கௌசி, ஆனா உன்னை போய் என் தங்கச்சின்னு சொல்றேன் பத்தியா? என்ன செருப்பால அடிக்கணும். ஆத்தே அடிச்சு, யாரும் எனக்கு தண்ணியெல்லாம் பிடிச்சு தர வேணாம், மோந்து தர வேணாம். நான் என்னே போய் மோந்து குடிச்சுக்கிறேன். இனிமே நான் உங்ககிட்ட பேசுறேன்னா பாத்துக்கிறேங்க. யாரும் எனக்கு ஒன்னும் மோந்து கொடுக்க வேணாம், நானே பிடிச்சு மோந்துக்கிறேன். நீ போக வேண்டியதானே? மூஞ்சி முகரையில பாரு, தோசர பொம்பளை பிள்ளை தானே. அவன் தண்ணி மோந்து கொடுன்னு விக்கல் எடுத்துட்டு கத்திட்டு கிடக்கான். எனக்கு என்னன்னு உட்காந்துருக்குற? ஏண்டி மோந்து கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவே விக்கல் எடுக்கிற பிள்ளைக்கு?
அவ்வளோ அக்கறையா பேசுறீல, உன் மவனுக்கு அப்ப நீயே மோந்து கொடுக்க வேண்டியதானே? என்ன எதுக்கு போடி போடி போடின்னு என்ன எதுக்கு துரத்திக்கிட்டு இருக்க? போ, வேணும்னா அக்கறை இருந்தா உன் மவனுக்கு நீயே மோந்து கொடுப்போ. அவன் தான் நானே மோந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஐயோ, உன்னையெல்லாம் பிள்ளைன்னு பெத்து வச்சிருக்கேன் பாரு, என்னையும் சொல்லணும் நான். ஏமா அவங்கிட்ட பேச மாட்டேங்கிற? என்னத்த பேச சொல்ற? கண்டவ கூட எல்லாம் பழகிட்டு, ஐயோ என்ன சொல்றதுனே தெரியல. வேணாலும் விடுறானா? யாரும் என் கூடயும் பேசவும் வேணாம், யாரும் சொல்றதையும் நான் கேட்கவும் வேணாம், எதுவும் பண்ணவும் வேணாம். எனக்கு யாரும் சோறு போடவும் வேணாம். ஆனா ஒரு தண்ணி தெவிக்குதுன்னு கேட்டதுக்கு இப்படி நல்லா மோந்து கொடுத்துட்டீங்களே அம்மாவும் பொண்ணும். அடச்சே, இவ்வளோ ஒரு மோசமா இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலாமா நீங்க கூட? ஆனா கௌசி, தண்ணி தெவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறதுக்கு இவ்வளோ யோசனை பண்றியே, நீ எல்லாம் ஒரு பிள்ளையா? உன்னைய போய் தங்கச்சி நான் பெருமையா நினைச்சேனே. சே, உன்னை யாரை நினைக்க சொன்னது? நானா உன்னை நினைக்க சொன்னேன்? ஆளு மூஞ்சியும் வந்துட்டான் பெருசா பேசிக்கிட்டு. சே கருமம், ஏன்டா சாப்பிட்டோன்னு வருது. போறாண்டி அவனை கூப்பிடுறி. தோசை அப்படியே வச்சுட்டு போவான் போல. தோசையை சாப்பிடலடி, கூப்பிடுறி. அன்னை சாப்பிடுனேன்னு சொல்லுடி. நீ வேணா போய் சொல்லு. சோ போறானே, நான் என்ன ஒண்ணுவே கடவுளே, ஏன் அப்படி என்னை போட்டு சோதிக்கிற? நானும் பேசுறதுக்கும் எனக்கு வாய் வருதா? கோவம் தான் முன்னாடி நிற்கிது. இப்படி பண்ணிவிட்டேன் அப்படி பண்ணிவிட்டேன்னு கோவம் தான் வருது. பேசுறதுக்கு வாய் வர மாட்டேங்குது. பிள்ளை தண்ணி கேட்டு தவிச்சிச்சு, அதுக்கு தண்ணி கொடுக்க முடியல. இருக்கட்டும், இதுக்கு மேலே அந்த பிள்ளை கூட பழகிக்கிட்டு பேசிட்டு தான் திரிவேன்னு தெரிஞ்சானா, இவன் என்ன செய்யறேன்னு மட்டும் பாரு. இதுக்கு மேலேயும் புரிஞ்சுக்காம பண்ணிக்கிட்டு இருந்தானா, அதுக்கப்புறம் நடக்கிறத பார்த்துக்குருவோம். மா தோசைம்மா, ஒழுங்கு மரியாதை போய் எடுத்து தின்னு சொல்லிவிட்டேன்.